Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட் சி பைல் 1, பைல் 2, பைல் 3 என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கான செய்தியா அப்படின்ற டைட்டில் தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த பைல் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது சூஸ் பண்ணி பாருங்கள். கண்ணை மூடி இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோவாக. And then கண்ணை திறந்து பாருங்க. வித்தவுட் செகண்ட் தாட் எது உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது சூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் இந்த கார்டோட எனர்ஜி அண்ட் அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி ஸ்டார்ட் வித் பைல் 1. ஹாய் பைல் 1, யாரெல்லாம் இந்த டெக்கு இந்த டெக்கு திஸ் ஒன் ரேடியன் ரைடர் ஒயிட் டேரோ, இந்த டெக் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான செய்தியா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சஃபில் பண்ணி வச்சுட்டு என்ன கார்ட்ஸ் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, பார்க்கலாம். இந்த கார்டை என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓ ஃபைன், மெசேஞ்சர் ஆஃப் இமோஷன். உங்களுக்கான ஒரு புது விதமான ஒரு இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அது ரொம்பவே டீப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுடைய வளர்ச்சியும் இது குறிக்குது. ஓகே, யூ மே ரிசீவ் அ மெசேஜ் எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ் தட் யூ டி நாட் ஈவன் நோ வேர் டெவலப்பிங். ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இருந்திருக்கலாம். சில பேருக்கு அவங்க அதை பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு பட் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான அந்த பர்சன் ஃபீலிங்ஸ் கூட உங்களுக்கு எமோஷ்னலி உங்களோட கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் அமையும் அப்படின்னு பார்க்குறோம். அண்டு சொசைட்டிலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு சொசைட்டியில் கொஞ்சம் உங்கள் நேம் தெரிகிற அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு இன்விடேஷன் வரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட், இது இந்த கார்டு பாட்டம் ஆஃப் த டெக். நான் அது ஒரு ஓவரால் எனர்ஜியை நான் எடுத்துக்கிறேன். மெஜிஷியன் வந்திருக்கு, எக்ஸலண்ட். ஸோ ஈவன் உங்களுக்கு ஆன்மீகம் ரிலேட்டடாக கூட ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மெஜிஷியனை பார்க்கும்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்து நீங்கள் எப்படின்னா என்ன நினச்சி உங்கள் தாட்டே ஜெயிக்க உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். என்ன நினச்சி என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ நீங்கள் போடுற எஃபோர்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகே, அண்ட் ஒரு சிலர் எப்படி இருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்தியை இங்கே பூமியில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு டிவைன் பவரோட ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சூட்ஸும் இருக்குது, வாண்ட்ஸு, கப்ஸு, ஸ்வாட்ஸு. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் விரும்புகிறீங்க, எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வேணும்னு நினச்சி எஃபர்ட் போடுறீங்க, அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்ஃபைனைட் சப்ளை ஆஃப் எனர்ஜி உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, நவ் லெட்ஸ் see ஒன் பை ஒன். நைட் ஆஃப் கப்ஸ். எஸ், யாரோ இங்கே தான் பார்த்தோம். someone is approaching you for love. ஒரு பர்சன் உங்ககிட்ட லவ் சொல்ல போகிறாங்க, இல்லை அவங்களுடைய இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் கிங் ஆஃப் வாண்ட்ஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க அந்த லவ்வாக அது அவங்களுக்கு மாறுது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஓவர் அதிகமாக தான் இருக்குது. அது ஒரு லவ் பாண்டாக மாறுறதுக்கான ஒரு ஆக்ஷனை அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்குது.
பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸ்டில் அவங்க ஒரு பர்சனை பற்றியே வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு உங்களுக்கு பைல் ஒன். அவங்க எப்படின்னா இது அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், ஐ மீன் ஸ்பை பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. இப்போது கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு எது பேஷனோ அது ரிலேட்டடாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்க, அப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கான வாய்ப்பு வரும். ஓகேவா? நீங்கள் த்ரூ ஆன்லைன் ஏதோ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களால் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கான ஆஃபர் உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, 3 of Wands இதுவும் அதுதான் சொல்லுது. நிறைய ஒரு மேல் எனர்ஜி பார்க்க முடியுது. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க டிவைன் மாஸ்குலினாக இருக்கலாம், ஃபெமினாக இருந்தால் உங்களுக்குள்ள நிறையா ஒரு மேல் பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 3 of Wands வந்து பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த பொறுமைக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஓகே, ஸோ வெற்றியை நோக்கி போக போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கவன சிதறல் இல்லாமல் உங்களுடைய எஃபோர்ட்டை போடுங்க. ஓகே, நீங்கள் சில விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாலும் மேற்கொண்டு அதர் மற்ற விஷயங்களை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, புது ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஆல்ரெடி நீங்கள் பேபி வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியும் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியுது. ஓகே, ஸோ புதிய புதிய வாய்ப்புகளும் வரும் அண்டு நியூ ஜாப் வரும். அண்ட் இந்த மாதிரி சன் கார்டு இருக்கு இல்லையா, எல்லா விதமான பாசிட்டிவும் வந்துட்டு உங்களை நோக்கி வரும். உங்களுக்கு தேவை ஒரு சரியான எஃபர்ட், அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் எஃபர்ட் போடாமல் சும்மா இருக்கணும்னு நினைக்க முடியாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக எஃபர்ட் போடணும். அதே நேரம் பிரபஞ்சத்திடமும் கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது அவங்க உங்களுக்கு தருவாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு விஷயம். மெஜிஷியன் இருக்குது ஸ்ட்ராங்காக, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பைல் ஒன் 9 of Cups உங்களுடைய ஆசை நிறைவேறும், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். வாவ், 10 of Cups, பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வாஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மேல் எனர்ஜி தான். ஒரு ஃபீமேல் எனர்ஜி கூட காணல. இங்கே ஒரு ஃபேமிலி கார்டு இருக்கு. ஃபேமிலிக்காக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஸ்டெப் எடுப்பீங்கன்னு பார்க்க முடியுது. சிலருக்குலாம் அதிகமாகவே நியூ ஜாபு, நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு வரும். ஓகே, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் விரும்புகிற விஷயம் நடக்கும், உங்களுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். நிறைய பேர் மேபி மேக்ஸிமம் பைல் ஒன் நீங்கள் மேலாக இருக்கிறீங்களா, இருக்க வாய்ப்பு இருக்குது வாட்ச் பண்ணுறவங்க. பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ், நீங்கள் புது ஸ்கில் கற்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா புதிய விஷயங்களை கற்றுக்கலாம், இல்லை ஒரு புதிய முயற்சி எடுப்பீங்க. ஒரு சிலர் நியூ ஹவுஸ் ரிலேட்டடாக நீங்கள் உங்கள் எஃபோர்ட் போடலாம். அது ரேராக நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ ரொம்ப டேலண்டடான பர்சனாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஓகே, மணி ரிலேட்டடாக நீங்கள் புதிய எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது பைல் ஒன். ஸோ இது உங்களுக்கான செய்தியா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரியா? எஸ், சக்ஸஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. ஏன்னா ஓவராலாக பார்க்கும்போது நான் அதை தான் பார்க்குறேன். ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்குறேன். பைல் ஒன், ஃபைன். So have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. So next pile 2 பார்க்கலாம். Hi pile 2, யாரெல்லாம் இந்த deck choose பண்ணீங்களோ, this deck is Radiant Wise Spirit Tarot deck. Okay, so யாரெல்லாம் இந்த deck choose பண்ணீங்களோ சாரி, உங்களுக்கான மெசேஜஸா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸோ தட் உங்களுக்கு வந்து வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உடனே நீங்கள் பார்த்து
பார்த்துக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மெயினான விஷயம் என்ன பார்க்க போகிறோம்? 3 of action. ஓகே, ஸோ 2 விஷயம் தோணுது உங்களுக்கு. அதாவது 3 of wands. Sorry. So you are waiting for something to happen. நீங்க வந்து வெயிட் பண்றீங்க சில விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற கப்பல் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கடல் கடந்து ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களை வந்து சேரும். சில பேர் ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் வரும். ஓகேவா? அண்ட் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாகவே நடக்க போகுது. ரைட், அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ உங்களுடைய அடுத்த பிக் ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய சக்ஸஸையும் நீங்கள் வந்து க்ரோ பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஓகே, அதர்வைஸ் ஒரு சிலர் வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஸோ தேவைப்பட்டால் உங்களுக்கு ட்ராவல் தேவைப்பட்டால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இங்கே இது வந்து பாட்டம் ஆஃப் த டெக். இங்கே 3 பார்க்குறோம். 3 of cups. கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டியோட சேர்ந்து கூட சில பேர் வந்து சக்ஸஸ் ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எஸ், ஒரு ஹாப்பினஸ், ஒரு செலிப்ரேஷன், ஈவென்ட், பார்ட்டி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட் லெட்ஸ் see one by one. லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. பட் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு பாதை தெரியல, எனக்கான பாதை தெரியணும்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அதுதான் இங்கே விஷயம். ஸோ இந்த லோன்லினஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால நீங்கள் நடந்து முடிஞ்ச நினச்சி கவலைப்பட்டு அதிலேயே இருக்காமல் ஜஸ்ட் யூ ட்ரஸ்ட். ஓகே, டிவைன் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஏஜ்டு பர்சன் மூலமாக உங்களுக்கான பாதை புரிய வரும் அப்படின்னும் பார்க்குறேன். சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட், அண்ட் இல்லை நீங்களோ இல்லை அவங்களுக்கோ வந்து ஒரு சேலஞ்சபிளான டைம் பீரியட் போயிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இன்னொரு விதமாக சொல்லலாம், உங்கள் பர்சனும் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது. அண்டு நீங்கள் வந்து ஹாஷாக பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது. அது அவங்கள தனிமைப்படுத்துது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் மாறிக்கணும் அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த டிவைன் ஃபெமினின், ரைட், பேச வேண்டியது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் இல்லை. அப்போது நீங்கள் அதை சொல்ல வேண்டியதை பொலைட்டாக சொல்கிறது நல்லது. ஹெரஃபன். ஸோ 3 of wands again. 3 வந்திருக்கு. ஸோ பைல் 2 பார்க்குறவங்க கமெண்ட்ஸில் 3 அப்படின்னு வந்து டைப் பண்ணி இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், ஹெரஃபன், உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். யாரோ பெரியவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு செய்தி வரணும், நீங்கள் வெயிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோரோவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசியும் உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஒரு சில கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, எஸ், அந்த விஷயம் சக்ஸஸாக முடியும். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ சில பேருக்கு வந்து எப்படின்னா இந்த ஸ்லோ ப்ராக்ரஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க பர்சன் வந்து இந்த கமிட்மெண்ட்டை விரும்புகிறாங்க தான்.
ஒரு சிலர் ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம், இந்த கமிட்மெண்ட்டை விரும்புறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்க நினைக்கிறது நடக்கணும்னு வெயிட் பண்றாங்க. உங்களை நோக்கி வருவாங்க. பட் டேக்ஸ் டைம் எடுக்கும். ஓகே, ஸ்லோலி வந்து வருவாங்க, ஸ்லோவா அப்படின்னு பார்க்குறோம். 10 of Cups பார்க்கும்போது மறுபடியும் நீங்க அவங்களே வந்து வெயிட் பண்றாங்க. எதுக்குன்னா ஃபேமிலியா சேர்ந்து இருக்கணும், குழந்தைங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்டா சேர்ந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ அன்மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நியூ ப்ரப்போசல் வரலாம். இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஸ்டெப் எடுக்காத மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலுமே அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நீங்கள் அதிகமாக தூங்காமல் ஓவராக வந்து திங்க் பண்ணுறீங்க, அது தேவையில்லை. தூங்கி உங்கள் உடம்ப பார்த்துக்கிறது, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலி பைல் 2க்கு நிறைய கார்ட்ஸ் வந்தது. ஓகே, ஷஃபிள் பண்ணும்போது அது பாட்டுக்கு துள்ளி குச்சி வந்து விழுந்தது. 6 of Wands கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இருக்குது. பாஸ்ட் இருந்து வெளியில் வாங்க. வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவாக புரியும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஸஸ் இருக்கும். சில பேருக்கு நிறைய கம்யூனிகேஷன் வரும். ஓகே, உங்கள் சக்ஸஸ் ரிலேட்டடாக கூட உங்களுக்கான கம்யூனிகேஷன் வரலாம். ஓகே, அது மாதிரி உங்களுக்கான பொறுப்புகளும் வர வாய்ப்பு இருக்குது. கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது இங்கே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தெரியுது. அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, மேபி அது அவங்களுக்கு சேலஞ்சபிளாக இருக்குது அப்படின்னும் பார்க்க முடியுது. யூ ஹேட் டு அவாய்ட், ரைட்? இந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். செகண்ட், ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகே, அப்படின்றது இங்கே பார்க்குறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் அமையும். அதர்வைஸ் மணி ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்க போகிறீங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட அதிகமான ஒரு மன உறுதி இருக்கும், ரைட்? எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பணிவாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க, திறமைசாலியாகவும் இருப்பீங்க. அண்டு அதர்வைஸ் உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலர் உங்கள் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஓகே, உங்கள் மதராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் லெட்ஸ் see Knight of Cups again, right? ஸோ someone உங்களை வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க, இல்லை சில ஆஃபர் உங்களை நோக்கி வரும். எமோஷ்னலி அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. 5 of Pentacles. சில பேருக்கு அதான் அந்த இமோஷனல் லாஸ் வந்து சரி செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும். இல்லை ஒரு பர்சன் வந்து வருவாங்க, உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஓகே, இல்லை இந்த லவ் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை தர வருது அப்படின்ற நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ 9 of Cups, வா 10 வந்து பார்க்குறோம். 333 10 உங்களுக்கு வந்து அதுவும் ஹேரஃபண்ட் வேறு நிறையவே வந்து உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏஞ்சல்ஸ் வந்து சைன் காட்ட வாய்ப்பு இருக்குது. 333 நீங்கள் பார்க்கலாம், இல்லை 10 நீங்கள் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு 9 of Cups உங்களுடைய ஆசை நிறைவேறும். அதுவும் உங்களுடைய ஆசை நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னும் பார்க்குறோம். ஒரு சிலருக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. அது ரிலேட்டடான உங்களுடைய முயற்சி வந்து சக்ஸஸை கொடுக்கும். சில பேருக்கு ஜாப் லாஸ் ஆயிருக்குது அப்படின்னா நியூ ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, எஸ், உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராமல் இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது, ரைட்? அதுவே வந்து ஒரு பிரச்சனையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது.
எஸ் பட் இந்த ஜஸ்டிஸ் இருக்கும்போது வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன், இந்த ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு வரும். பைல் 2. எஸ், எனக்கு ஏதோ ஒரு கோர்ட் சிச்சுவேஷன் நடக்கிற மாதிரியே தெரியுது. ஜட்ஜு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சில பேருக்கு சொத்து விவகாரம் அண்ட் ஃபேமிலி, பூர்வீக சொத்து, மணி ரிலேட்டடாக பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். எனிகோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஓகேவா? பைல் 2. எஸ், திஸ் இஸ் வாட் I have for you, pile 2. So thank you for watching. Have a good day. I'll meet you in my next video. Take care. Bye bye. So next let us see pile 3. Hi pile 3. யாரெல்லாம் இந்த deck choose பண்ணீங்களோ, this is Witch's Tarot. இந்த deck choose பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இது உங்களுக்கான செய்தியா, அதுதான் வந்து இந்த டைட்டில். பாருங்க, உங்களுக்கான செய்தியா இருந்தால் ஆமாம் எஸ் அப்படின்னு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ வாட் அபவுட் திஸ் மெசேஜ்? மெயின் மெசேஜ், எம்பரேஸ் தோஸ் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பாராட்டுங்க. பாராட்டுங்க மீன்ஸ் அதாவது அதை அக்செப்ட் பண்ணுங்க. அந்த மொமெண்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் உங்களை கரண்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட்டுட்டு நீங்கள் வேற யாருக்காகவாது வருத்தப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்க. உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடியவங்களும் இருப்பாங்க. அதை நீங்கள் அந்த மொமெண்ட்டையும் வந்து மனதார வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் growth இருக்கக்கூடிய ஒரு டைம், ரைட்? ஸோ உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். சாரி. அண்டு மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹெல்ப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. ஓகே, எஸ், சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கணும். ஸோ பெரியவங்க வந்து நல்ல விஷயங்களை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுவும் இங்கே பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நீங்கள் உங்களை சுற்றி குழந்தைங்கள் இருக்கலாம், மேபி நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். மேபி உங்கள் குழந்தைங்கள ஒரு சிலர் கவனிக்காமல் இருக்கிறீங்களா, கவனிங்க. Sorry for the background noise. Be willing to accept help from others. Okay. நீங்க வந்து ஒரு புது ஐடியாஸ் கூட உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சில பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வரும். அது ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் விரும்பக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அண்டு 4 of Swords என்ன அப்படின்னா ரெஸ்ட்டு தேவை. மனசளவிலும் ரெஸ்ட்டு தேவை. பைல் 3 உடல் அளவிலும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது. கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க மனசை. ஓகேவா? அண்டு அதிகமாக உழைச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் உங்களோட உடம்புக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இது பொருந்தலை அப்படின்னா மேபி உங்களுடைய பர்சன் வந்து அதிகமாக ஹர்ட் ஆகிருக்கலாம், என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அதனால அவங்க அமைதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு கூட ஹீலிங் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாவ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கான ஒரு நேரம், நல்ல நேரம் வரும். எல்லாமே வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓகேவா? கர்மா அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. 5 of Pentacles. ஒரு சிலருக்கு வந்து மணி லாஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஜாப் லாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு நிலை மாறப்போகுது. அதனால நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது புதிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது புதுசாக மலரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாவ், சன், நியூ பிகினிங். ஓகேவா? நியூ பிகினிங், நியூ ஜாப், புதிய விஷயங்கள், நியூ ஐடியாஸ், கிளாரிட்டி. வாவ், அருமையாக இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ்.
சம் பர்சன் லவ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை அவங்க பர்சன் வந்து உங்க மேலே லவ் அண்ட் கேரோட இருப்பாங்க, ரைட். ஒவ்வொரு இமோஷ்னலாக ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், ரைட். வாட்டர் சைன், கடகம், விருச்சிகம், மீனம். அண்ட் எமோஷ்னலி மெச்சூர்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா ஒவ்வொரு இமோஷனலாக ஆகக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. பட் உண்மையான ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. வாவ், நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ லவ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த பர்சன் வந்து கமிட்மெண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ண விரும்புகிறாங்க, ரைட். கமிட்டடாக இருக்கணும் எப்பயுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. 7 ஆஃப் கப்ஸ். அதை எப்படி சொல்ல அப்படின்னு தெரியாமல் கூட ஒரு சிலருக்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கலாம். சில பேருக்கு ஆப்ஷன் இருந்தாலுமே அந்த ஆப்ஷன் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அவங்க உங்கள்கிட்ட தான் வந்து லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். இன்னொரு விஷயம், ரிலேஷன்ஷிப் தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரலாம். நிறைய ஆஃபர் கூட வர வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. எது நல்ல ஆஃபர், எது வந்து விஷத்தன்மை உள்ளது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் ஒரு புரிதல் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் நல்ல ஒரு மணி ரிலேட்டடாக வந்து ஒரு பொருளாதார நிலை உயரும். ஓகே, ஒரு சிலர் வந்து எப்படின்னா விலை உயர்ந்த பொருள் ஏதாவது வாங்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கலாம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் தெரியுது. ஓகே. அண்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, நீங்கள் விரும்பக்கூடிய விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஒரு வெயிட்டிங் அப்படின்னு தெரியுது. வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு நல்ல நேரம், டிவைன் டைமிங் வருது. அண்ட் வாட் இஸ் திஸ் சாரி வேர்ல்டு ஒரு சக்ஸஸ். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரொம்ப நீங்கள் நைட்டெல்லாம் தூங்காமல் அதிகமாக யோசிக்கிறீங்க. உங்கள் லவ்வர் சாரி உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாத்திடுவாங்களோ, ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ தெரியுது. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்குது, ஓகே. இருந்தாலும் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. இல்லைனா அதான் இது மேரேஜில் போய் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு ஓவர் திங்கிங் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இல்லை ரீயூனியன் வருமா வராதா அந்த ஒரு அதை நினச்சே தூங்காமல் இருக்கிறீங்க. பட் இங்கே வந்து 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கும்போது உங்கள் பர்சன் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அதை சரி செய்யணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து மாறப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு நியூ லவ்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நியூ லவ் ஏற்படும். அதில் ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு ஏற்படலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இந்த லவ் வந்து மேரேஜில் போய் முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் ஆர் கரியர் ரிலேட்டடாக ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் அமையலாம். பார்ட்னர் ஏமாத்துறாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னும் பார்க்க முடியுது. பட் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு. காம் டவுன் ஆகும், ஓகே, அமைதியாகும். இந்த அமைதியான இந்த தண்ணி போகுதுல அமைதியா, அந்த மாதிரி உங்க சிச்சுவேஷன் அமைதியா ஆகும் அப்படின்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். எஸ், ஒரு சில ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஏமாத்தலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏமாத்துறாங்களோன்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறது நான் மெயினா பார்க்கிறேன். எஸ், what is this 7 of swords, 6 of pentacles. மணி ரிலேட்டடா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வர வேண்டிய மணி வராதோ, ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு கவலை கூட உங்களுக்கு ஏற்படலாம். பட் அதான் சொல்லிட்டோமே, இங்க பார்த்தோமே, உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அமைதியா காம் டவுன் ஆகும். ஓகே, ஒரு சேஃபான இடத்தை நோக்கி இல்லை சேஃபான சிச்சுவேஷனா மாறும் உங்க லைஃப்.
ஓகே அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எஸ், ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல், நியூ மேரேஜ் லைஃப், அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு கவலைப்படுறது அந்த மாதிரி எல்லாம் தெரியுது. பட் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், நீங்கள் விரும்பக்கூடிய ஜாபாக இருக்கலாம். ரைட்? எஸ். ஸோ மெடிடேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைல் 3 அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, எஸ், நல்ல காலத்தை ஏற்படுத்தியும் கொடுக்கும். So have a good day. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.